சீதாம்மா, என் ஃப்ரெண்டு வரும்போது நீ என்ன எழுப்பிருக்கலாம்ல. அவருக்கு நான் டான்ஸ் ஆடி காட்டியிருப்பேன். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. என் ஃப்ரெண்ட் இங்க வந்தப்போ நான் தான் தூங்கிட்டேன். அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. சரியான டிராமா குயின். நேத்து பண்டிகை டான்ஸ்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்ட. ஹோம்வொர்க் முடிச்சியா இல்லையா? எல்லாம் முடிச்சாச்சு. கிளாஸ்ல என்ன கத்து கொடுக்கறாங்களோ நீ என்ன கத்துக்கறியோ எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எனக்கு கூட பொறுப்பு இருக்கு சீதாம்மா. எனக்கும் எல்லாம் தெரியும். நீ எந்த கேள்வி கேட்டாலும் நான் டான் டான் ஆன்சர் பண்ணுவேன் பாரு. அப்படியா? சரி. மாயா பஜார்ல வர மேஜிக் மாதிரி எங்க கஷ்டம் எல்லாம் ஒரே நாள மாயமா மறைய போகுது. 50 லட்சம். சீதாவோட வீட்டை வித்தா 50 லட்சம் வரும்னு புரோக்கர் தாஸ் என்ன சொன்னாரு. என்னது 50 லட்சமா? எலக்ட்ரிக் பைக் கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அந்த மூலையில இருக்கிறத கையில எடுத்தானா அப்ப தெரியும் உங்களுக்கு. இதுக்குதான் அந்த பாலா போனவன் ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானா? யார சொல்ற? அந்த ருத்ர பிரதாப்பா? பிரதாப்னு சொல்லாதீங்க, அவன் ஒரு பாவி. 50 லட்சம் மதிப்புள்ள வீட்டை வித்துட்டு எவ்வளவு பணத்தை ஆட்டை போட பாத்துருக்கான் அவன். A ship, a wild animal or domestic animal? எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டுதான் கள்ளி. ஓஹோ, அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. வாங்க நீ உட்காருங்க. என்ன சீதா, வீட்டை விக்கிற விஷயம் என்னாச்சு? நீ என்னமோ கவலை இல்லாம இருக்க, நான் தான் இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அந்த பேங்க்காரங்க என்னடானா நீ ஒருத்தி தான் லோன் வாங்கின மாதிரி நோட்டீஸ்க்கு மேல நோட்டீஸ் நோட்டீஸ்க்கு மேல நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த லாயர் உனக்கு வீட்டை விக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார்ல, சீக்கிரமா முடிச்சிட்டு பணத்தை வாங்க பாரு. இல்ல அண்ணி, இந்த வீட்டை நான் விக்கிறதா இல்ல. என்ன சொன்ன? ஆபீஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப மட்டும் நீ இந்த வீட்டை விக்கலனா உனக்கு தான் பிரச்சனை. இந்த வீடு எப்பவுமே எங்களோடது. அண்ணி, அவளுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நாம அப்புறம் பேசலாமா? சீதா, நீ நிஜமாவே இப்ப இந்த வீட்டை விற்க போறது இல்லையா? இல்ல அண்ணி. இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லைல. வந்ததுக்கு ஆட்டோ காசு தான் எனக்கு தண்டம். நான் ஒண்ணும் உன்கிட்ட ஆட்டோ காசு கேட்கல, சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். என்ன கேட்டு வாங்குற பரம்பரை நினைச்சியா? உன் காசை நீயே வச்சுக்கோ. மழை வர மாதிரி இருக்கு, நான் இந்த கொடையை எடுத்துக்கிட்டு போறேன். சீதாம்மா, நாம இந்த வீட்டை விற்க போறது இல்லல. தேங்க்யூ சீதாம்மா. ஐயோ, இந்த ஜேம்ஸ் பாண்டு எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு தனியா நேத்து ஆபீஸ் போயிருக்கான். கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன்னு டயலாக் வேற. இதுல கிளாரிட்டி வந்துருச்சா சார்? இங்க பாரு சூரி, ஏன் மேலே சந்தேகப்படுறான்? எனக்கு உங்க 2 பேர் மேலேயே டவுட்டுடா. 2 பேரும் ஒன்னா தான் வீட்டுல இருந்து கிளம்புனீங்க, நீ மட்டும் தான் ஆபீஸ்க்கு போயிருக்கேன்னா அப்ப இவன்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஆமா, அதுதான் இப்ப முக்கியம். டேய், நீ ஆபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ண? ஆமாண்டா, கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல விட்டா தானே? சூரி, இது உன் பெர்மிஷனோட தான் நடந்ததா? கொஞ்சம் பார்த்து சொல்லு. இவங்களாம் ஃபேக் பிசினஸ் வெண்டர்ஸ், பணத்துக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க. சரண்டி தனியா பண்ண வாய்ப்பே இல்லை. அப்ப அவன் கூட யார் இருக்கா? அவன் கூட இல்ல, அவனுக்கு மேல. இத்தனை பேரு ஃபேக் வெண்டர்ஸா? இவங்கள தவிர வேற ஏதாவது? இல்ல சூரி, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். பார்கவி கிட்ட ஒரு வாட்டி கேட்டா நல்லா இருக்கும்.
அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், ஏன்னா அவ தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா. பெஸ்ட். சித்திக்கிட்ட கேக்குறேன். டேய் நில்றா. பாட்டி தாத்தா. சரி, மெதுவாமா மெதுவா. என்னாச்சு தங்கம்? நாக் நாக். யாரது? சர்ப்ரைஸ். ஓ, என்ன வேணும்? சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண உடனே 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 சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தை நீ உடனே சொல்லுமா. போயம் சொல்லுங்க. ABCD. மூர்த்தி தாத்தா ஒரு கேடி. என்னன்னு தெரியுமா? நாங்க இருக்க வீட்டை சீதாம்மா யாருக்கும் விற்க போறது இல்லையா. எங்க வீடு எங்களுக்கு மட்டும்தான். இனிமே எங்க வீடு எங்களுக்கு தான். சீதா, சிரி சொன்னதெல்லாம் உண்மையாமா? ஆமாமா, ஆபீஸ்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நல்லது நடந்திருக்குமா. இப்பதான் எங்களுக்கு எல்லா கடவுள் மேலயும் நம்பிக்கையே வந்திருக்கு. சாமியை கும்பிட்டது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதாமா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க சீதா. எனக்கு தெரியலமா, ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரியாத. என்ன ஆனாலும் சீத்தம்மா, உன்னோட முடிவை மட்டும் நீ மாத்திக்கவே கூடாது. தாத்தா, சீதாமா ஒரு தடவை முடிவு பண்ண யாராலையும் மாத்த முடியாது இல்ல சீதாமா? என்னாச்சு? கால்ல உங்களுக்கு அடிபட்டிருக்கா இல்ல கால் வலியா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? என்னோட 2 காலும் வலிக்குதுமா. உன்னோட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி டான்ஸ் ஆடி காலை உடைச்சுக்கிட்டாமா, அதான் விஷயம். ஏன் வலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா, மருந்து தீந்து போச்சா? வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். ம். பாய். பாய் சீதாமா. ஓஹோ, என்னம்மா மொத்தம் ஜாஸ்தியா போகுது. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் குறும்பு பண்ணக்கூடாது. வெளியே விளையாட போனாலும் சீக்கிரம் வந்து படிக்கணும், சரியா? ஓகே சீதாமா. ஐயோ, வரேன் சரிம்மா. வரேம்மா. சரிம்மா. வரேன் சொல்லு. பாய். குடுமா. இந்தாங்க. வீட்டை விற்கலன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அட்வான்ஸ் சேலரி எவ்வளவு வரும்னு தெரியலையே. போனஸ் விஷயத்துல சரண்டியால ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரிஞ்சு பார்கவ் சித்தி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல. சித்தி எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிடுவாங்கடா. இந்த விஷயம் கொஞ்சம் லீக் ஆனா கூட ஏமாத்தினவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. போலீஸ்காரன் திருடன் யாருன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா? ஆனா நம்ம இங்க பேருக்கு தான்டா போலீஸாவே இருக்கோம். நம்மள சாமர்த்தியமா ஏமாத்திட்டு ஒவ்வொரு தடவையும் திருடன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் நான் சொல்றேன், ஃபுல் கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நானே அதை சொல்றேன். என்ன ஜேம்ஸ் பாண்டுன்னு சொன்னல. பர்சனல் காலா? சரி சரி, போ போ. எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ். சீதா சொல்லுங்க. ராம், எங்க இருக்கீங்க? பாஸ் பக்கத்துல இல்லல்ல? இல்ல இல்ல, என்ன விஷயம்? நான் போய் சொல்லிட்டேங்க. பொய் சொல்லிட்டீங்களா? எதை பத்தி? யார்கிட்ட? சிரி கிட்ட. அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு கூட மனசு இருக்குன்னு இப்பதான் புரியுது. ராம், கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாரி சாரி, என்னன்னு போய் சொன்னீங்க? வீட்டை விக்கலன்னு போய் சொல்லிட்டேன். அட, இது எப்படி போய் அவன்? சொல்லுங்க, உண்மையை தானே சொல்லிருக்கீங்க. அவ வருத்தப்படுறான்னு அப்படி சொல்லிட்டேன். அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா இப்போ வேற வழி இல்ல, எனக்கு பணம் தேவைப்படுது. பணம் தானே? கண்டிப்பா வருங்க. அட்வான்ஸ் சேலரி ஐ திங்க் இன்னைக்கே வந்துரும் தான் நினைக்கிறேங்க. பாத்தியா? ஒருவேளை வரலன்னா? ஏங்க நீங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? நாம குதிக்கிறதுக்கு முன்னாடி பாராசூட் வேலை செய்தா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. அது ரெக்க இல்லாதவங்க தானே வருத்தப்படணும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. சரி, see you. சரி, நான் வைக்கிறேன். போலாமா?
போயிட்டு வரேன் சூரி. சரிடாப்பா, இன்னொரு வாட்டி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துரு. ம் சரி. ஓகே சூரி. பாய் தாத்தா. டேய், சீதாக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் சேலரி கிடைச்சிரும்ல? ஆமாண்டா, கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல இத போய் பண்ண. அக்கா அக்கா, ஒரு நாள் ஏதாவது ஷார்ப்பா எடுத்துக்கிட்டு இப்படிதான் வரப்போற. குத்துப்பட்டு நான் சாவ போறேன். அக்கா சாரி அக்கா. என்ன ரன்னிங் ரேஸ்க்கு வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ இல்லக்கா, உங்களை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். இவ்ளோ அவசரமாவா? எதுக்கு? நான் என்ன மேல போறேனா? ஐயோ அக்கா, என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? விஷயம் என்னன்னு சொல்லு. ராமு அசோக்கும் சேலரி பத்தி பேசிட்டு இருந்தாங்க அக்கா. இன்னைக்கு சேலரி கொடுத்துடணும்னு ஏதோ. ஆபீஸ் விஷயத்தை பத்தி உனக்கு எதுக்கு? அது உன் வேலையா? இல்லக்கா. அப்புறம் என்னம்மா, இத பத்தி எல்லாம் நீ தேவையில்லாம நினைச்சு குழம்பிக்காத. சரிக்கா. உன் வேலை என்னன்னு சொல்லு. இந்த வீட்டை பாத்துக்கிறது, உன்னோட அன்பான புருஷனை பாத்துக்கிறது, இவ்வளவுதானே? சாதனா, அப்பு சத்யாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான்ல, இப்ப அந்த விஷயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஐயோ அக்கா, நான் சொல்லவே மறந்துட்டேன். ராம் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் குடிக்கிறத நிறுத்திடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ராம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான், நீங்க மட்டும் குடிக்கிறத நிறுத்தலனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு. அவரு கூட அப்படிதான்க்கா, யாரு பேச்சும் கேட்காத அவரு ராம் சொன்னதும் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. வாவ், தட்ஸ் கிரேட் சாதனா. மொத்தத்துல சத்யா குடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா இருந்தாலே போதும். எவ்வளோ நல்ல விஷயம் இல்ல? யாராவது அவனுக்கு இப்படி திட்டி புத்தி சொல்றது நல்ல விஷயம் இல்ல? ஆமாக்கா, என்னைக்காவது ஒரு நாள் அவர் குடிக்கிறத நிறுத்திடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. வெரி குட். சரி, நீ போய் வேலையை பாரு. சரிக்கா. சாதனா, இதுக்கப்புறம் அனாவசியமா ஆபீஸ் விஷயத்துல நீ தலையிடாத, ஓகே? அதுக்காக நீ கேக்குற விஷயங்களை எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லவும் மறந்துடாத, சரியா? சரிக்கா, கண்டிப்பா சொல்றேன். ராமா, குடிகாரனை நீ திருத்தி ஆபீஸ சரி பண்றதுக்காக போயிருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்காது. டேய், ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சதும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா? அலெக்சா, ஆபீஸ்க்குள்ள போனதும் செய்ய வேண்டிய வேலை என்ன? சீதாக்கு அட்வான்ஸ் சேலரிய போடணும். ஏய், பாத்தியாடா, நீ அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லி சொல்லி அலெக்சாக்கே தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணணும்னு. ஞாபகப்படுத்தினடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றதுக்கு? போதண்டா, வா. நல்லா மாட்டிக்கிட்டோம்டா, இப்போ என்ன பண்றது? சார், thank you so much for dropping me சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே, நீ எப்பவும் நான் வர ரூட்ல தான் வருவியா? அதெல்லாம் விடுங்க சார், இந்த மாதிரி கார்லலாம் நான் வரது கொடுத்து வச்சிருக்கணும் சார். Thank you சார். Hey, silly boy, silly boy. Again, thank you sir. குட் மார்னிங் சார். Hey, good morning. Carry on. Thank you sir. பாஸ் கார்ல வந்திருக்கீங்க, சாரி டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. ஆமா, he is such a nice gentleman. வர வழியில பார்த்து வா வந்து கார்ல ஏறி நான் டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல மனுஷன். வாங்க, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க. come on. Good morning, sir. Good morning. Good morning. Morning, sir. Good morning. குட் மார்னிங் சார். Good morning. குட் மார்னிங் சார். Hi. Good morning, Good sir. morning. Good morning, Good sir. morning. Good morning. பார்க்காத, ஒரு பக்கம் பார்க்காத. Good morning, sir. Good morning.
அவரே வந்து பேசணும், உனக்கு குட் மார்னிங் சொல்லணும். நீ திரும்பி மட்டும் பாத்துறாத பிரியா. நான் எதுக்காக விஷ் பண்ணலன்னு கூட கேட்கல. போங்க, இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்களை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்கன்னாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்ததை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சார் எல்லாரையுமே சமமா பாக்குறவரு. ஆமா, நீங்க எப்பவுமே ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துருவீங்க, ஏன் இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க? நான் கோயிலுக்கு போய் தப்பு பண்ணதுக்கு காணிக்க பண்ணிட்டு வந்தா அதான் லேட். தப்புக்கு காணிக்க அப்படின்னா? தப்புக்கு காணிக்கனா தெரியாதா? தப்பு பண்ணதுக்கு சாரி சொல்லி காணிக்க கொடுக்கறது. சோ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என் பொண்ணு கிட்ட நான் போய் சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, எப்பெல்லாம் போய் சொல்றனோ அப்பெல்லாம் ஸ்ரீராமான்னு கடவுள் பேரை எழுதுவேன்னு. இப்ப என்னடானா நீங்க கடவுளுக்கு லஞ்சம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? வெரி குட், வெரி குட். ஸ்ரீராம ஜெயராமா உங்களுக்கு எப்படி? ஓ, நான் தான் சொன்னேன்ல, இது ஒன்றும் லஞ்சம் இல்ல. நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். இல்ல, நீங்க இப்போ எதை போயின்னு சொன்னீங்க? வீட்டை விற்க மாட்டேன்னு சொன்னல. ஐயோ, அப்ப நீங்க தப்புக்காக கடவுள் கொடுத்த காணிக்க வீணா போச்சே. எதுக்கு? ஏன்னா அதுதான் பொய் இல்லையே. நீங்க வீட விற்க மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப வரும்போது கூட நான் பாஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. பாஸ் கூட ஆயிடும்னு சொல்லிட்டாரு. பாஸ் கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அவர் என்ன நினைப்பாரு? நான் வேற அவர் முன்னாடி வந்துட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றோம்னு நினைக்க மாட்டாரு அவரு? சான்ஸே இல்லைங்க, டிராமா பண்றதே நானும் அவனும் தானே. அப்படின்னா இன்னைக்கே உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுங்க, வேற எந்த ப்ராப்ளமும் வராது. வாங்க பார்க்கலாம். என் ராமர் நினைச்சதுதான் நடக்கும். புதுசா ஏதாவது பிளான் பண்றியா என்ன? என்ன விஷயம்? ஐயோ, நீங்க நான் கும்பிடுற சாமி மாதிரிங்க. நீங்க இப்படி சொல்லலாமா? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? கிரெடிட் கார்டு விக்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் நான் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன? சார், அவ வீட்டை விக்கலனா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னது? வீட்டை விக்கலன்னு சொன்னாலா? என்ன டிராமா பண்றீங்களா? இல்ல சார், இந்த விஷயத்தை நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டை விக்காம என்ன பண்ண போறாளாம்? தெரியாது சார். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது வந்து அவ ஆபீஸ்ல இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காங்களாம். இதான் உண்மை சார். இந்த வீடு எப்பவுமே எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னா சார், நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சார், ரொம்ப நாளாவே என்னோட பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் இப்ப வேணும்னு கேட்கல, ஆனா என் புருஷன் முகத்தையும் கொஞ்சம் பாருங்க சார். எதுக்கு? உன் புருஷனுக்கு வேலை, உன் வீட்டுக்கு ரேஷன் வாங்குறது, இதை எல்லாத்தையும் நானே பாத்துக்கவா? இல்ல சார். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த ருத்ரபிரதாப் பேருக்கு தான் லாயர், ஆனா நிஜத்துல கிரிமினல். இங்க பாரு, என்ன ஈஸியா நினைச்சிடாத. அப்படி நினைச்சா நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இவ்வளவு நேரமா நான் ஏன் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு அவ வேணும். அந்த வீடு, அந்த இடம், அந்த காலனி எல்லாம் எனக்குதான். ஒரு தடவை என் வலையில சிக்கிட்டா அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அம்மா, பார்சல் வந்திருக்கு.
வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கியா? ஆமாங்கம்மா. அம்மான்னு கூப்பிடக்கூடாது, மேடம்னு கூப்பிடு. ஓகே மேடம். மறைஞ்சிருந்து கேட்கறதுக்கு இனிமே காது தேவையில்லை. இந்த மைக்ரோஃபோன் இருந்தா போதும். ராம் அந்த சத்யாவோட என்னென்ன பேசுறான், அந்த குடிகாரன் என்னென்ன உளறான், இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இதுதான் எனக்கு சொல்ல போகுது.